அதோட வேதனை. தமிழ்நாட்டில் அரசு கலைக்கல்லூரிகள் 180 இருக்குது. அதுல 96 அரசு கலைக்கல்லூரிக்கு பிரின்சிபால் இல்ல. அப்புறம் எங்க போய் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கல்வியில ஒரு தரமான கல்வி கொடுக்க முடியும்? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சரியான முறையிலே நாங்கள் பேராசிரியர் நியமித்தோம், நல்ல கல்வியாளர்களை நியமித்தோம், உயர்கல்வி சிறந்த கல்வியா இருந்தது. திமுக ஆட்சியில் அதெல்லாம் படுபாதாளத்துக்கு போய்விட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 2021ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அப்பொழுது திமுக தலைவர் 525 அறிவிப்புகள் வெளியிட்டால் அது ஒரு அறிவிப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் 4 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்று சொல்லி கடந்த நானும் இருந்தோம். சகோதரி வானதி சீனிவாசன், அருமை சகோதரர் வேலுமணி அவர்கள், அண்ணன் அம்மன் அரிச்சல்லாம் இருக்கும்போது நிதிநிலை புத்தகத்தில் சொல்றாங்க 50,000 பேர் தான் அந்த காலி அரசு பணியில நியமிச்சாங்களாம். அதுவும் எப்போ 4 வருட காலமா. இப்போ போன மாதத்துக்கு முந்தி 20,000 அரசு காலி பணியிடங்கள் காலி ஆயிட்டு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. அது மட்டும் இல்லாத 4 வருட காலமாக அரசு பணியில் இருக்கின்றவர்கள் பணி ஓய்வு பெற்றது கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேர் இந்த 4 ஆண்டு காலத்தில் பணி ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னு நியமிக்கப்பட்டது 50,000. ஏற்கனவே 4 லட்சம், அதுல மீதி 20,000 சேர்த்துனா 4,70,000 அரசு காலி பணியிடங்கள் அப்படியே இருக்குது. எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்க முடியும்?